இங்கு வருகின்றிருக்கும் வழிவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஆராதனையின் முதல் பாடலாக எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். இரண்டாம் தேதி 8வது மாதம் திருத்துவக்கு பின் 9ஆம் ஞாயிறு. ஆரம்ப வசனம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் வசனம் 17. அவர் நீதியை மார்க்கமாக வாசமாக அணிந்து இரட்சிப்பு என்னும் சீரை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டதும் என்றும் வஸ்திரங்களை உடப்பாக உடுத்து வைராகியத்தை சாயலாக போர்த்து கொண்டார். ஆராதனை முறைமை திரையிலே காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்காண ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தனமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மித்தம் உமது பரிசுத்த ஆவியினதால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளவான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளையும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். உன்னத துதி பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக.
சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, தேவரீர் உமது பரிசுத்த ஆவியை உமது சபையின் உயராகவும் ஒளியாகவும் அனுப்பினீரே. உமது கிருபையின் செல்வங்களுக்கு எங்கள் இருதயங்களை திறந்துவிடும். நாம் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் ஆவியின் கனியை விளைக்கும்படி செய்தருளும். உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் உம்மோடும் பரிசுத்த ஆவியின் ஒருமைப்பாட்டிலும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறோமாகிய ஒரே தேவனாக இப்பொழுதும் என்றும் இருக்கிறார். ஆமீன். சபையோர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்கப்படும் பழைய ஏற்பாட்டின் பாடம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை. இராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கரைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இது கர்த்தருடைய வசனம். சபையால் நிற்குவோம். இன்னைக்கு எடுக்கப்பட்ட சங்கீத பாடம் சங்கீதம் 17 வசனம் 1-7 வரை மாறி மாறி வாசிக்கப்படும். இன்னைக்கு எடுக்கப்பட்ட சங்கீத பாடம் சங்கீதம் 17 வசனம் 1-7 வரை மாறி மாறி வாசிக்கப்படும். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டு அருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடம் இல்லாத உறுதிகளின் பேர்க்குவோம், என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும். நீர் என் இதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாது இருக்கிறீர். என் வாயை மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் கால் அடிகள் வலுவதாற்படிக்கு
என் நடைகளை உமது வழிகளில் சிசித்தப்படுத்தும். உம்மை நம்புவர்களே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புபவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்க வரவே உம்முடைய அதிசயமான கிருபை விளங்க பண்ணும். பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. சபை ஆரம்பம். இன்று எடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் பாடம் ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை. இன்றைக்கு எடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் பாடம் ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை. எனக்கு மிகுந்த தூக்கம் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறத போல் அல்ல, கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இன்னதராகிய என் சகோதரருக்கு பதிலாக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேணும் என்று விரும்பினேன். அவர்கள் இஸ்ரவேலே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்கள் உடையவைகளே. பிதாக்கள் அவர்கள் உடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவுக்கும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலாக தேவன். ஆமீன். இது கடவுளின் வசனம். Shalom. Praise the Lord. Kata நல்லவர். God is good. All the time. Okay. Number one, let's greet one another and say God is good. Kata நல்லவர். Okay, come let us pray. Nandri Appa, thank you Lord Jesus for this day. Thank you Father for this life that you have given us. Thank you, Father, for your mercy and love, Lord Jesus, is always in our life. Thank you, Father, for your love, Lord Jesus, is new every morning, Lord Jesus. Your mercy is new every morning, Lord. Lord, open our hearts, Lord Jesus, as we come to your presence today. Lord, help us, Lord Jesus, to praise and worship, Lord Jesus. Leaving all our thoughts outside, Lord Father, and just focusing on you, Lord Jesus. We need your presence in our life, Lord. We need you, Lord Jesus. And you, we surrender, Lord Jesus, everything to your hands. All this we ask and pray in Jesus' most precious and wonderful name. Amen. So, for this past few months, like maybe some of us are going through so much of things that we can't say, why God, you didn't give me what I want. But let us just all surrender everything and ask God, God, teach me, God, what you want me to learn in this process. Strengthen me and comfort me in this life process. Come, let us praise God. நம்ம வந்த ஒரு நிமிஷம் எடுத்துட்டு just let us just praise God. நன்றி சுவி, உமக்கு நன்றி அப்பா. நமக்கு உயர்த்தி just praise God. நீ நல்லவர். Just let's take 1 minute and just praise God first. நன்றி சப்பா, நீ நல்லவர் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கே அப்பா. Thank you, Lord Jesus. Today உமக்கே
Appa. Thank you, Lord Jesus, that you're going to give us freedom, Appa. We do not thank Appa. எங்க வாழ்க்கையில எங்க பிரச்சனையில anything that we are going through, Lord Jesus, in our sickness, in our pain, Lord, no matter what, Lord Jesus, we need you, Lord my God. Deliver us, Lord. Your presence, we need your presence in our life, Lord Jesus. Thank you, Appa. Thank you, Lord Jesus. Thank you. Lord, fix us, Lord Jesus. Mold us and help us, Lord Jesus, according to your word, according, Lord Jesus, to your power, Lord Jesus. Make us more like you. Lord, we cannot do anything without you. We cannot do anything without you. உங்க ஆவி வேணும் அப்பா, உங்க நடத்தல் வேணும் இயேசுவே, உங்க அபிஷேகம் வேணும் அப்பா. Lord, we need you, Lord Jesus. Please come, Appa. Thank you, Appa. நீரவிடுங்க, நீரவிடுங்க.
கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எங்கே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. Thank you Lord Jesus. உங்கள் அன்புக்காக நன்றி அப்பா. No matter what we are going through, Lord Jesus, thank you that your love never leave us. No matter whoever leave us, Lord Jesus, that you are always with us, Lord Father. Thank you, Lord Jesus, for the presence, Lord Father. Lord, even when the music fades away, Lord Jesus, that your presence will always be with us. Thank you, Lord. Thank you, Lord, for speaking to us. Lord, I pray, Lord Jesus, as now as we're going to listen to the sermon, Lord, I pray, Lord Jesus, that you bless, Lord, the speaker, Lord Jesus. Let, Lord, the sermon, Lord Jesus, be a manna to our life, Lord Father. Lord, change us, Lord Jesus, the places that we need to be changed. Lord, help us, Lord Jesus, to be more like you daily, Lord Jesus. In every part of our life, Lord Jesus, whether good or bad, help us, Lord, to keep our faith in you. நன்றி அப்பா, விசுவாசத்தை எங்களுக்கு பெருகும் அப்பா. நன்றி இயேசுவே. Thank you, Lord Jesus. Thank you. All these we ask and pray in Jesus' most precious name. Amen. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 21 வரை, பக்கம் 22. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 21 வரை, பக்கம் 22. இயேசு அதைக் கண்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களாய் சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமக்கு போய் தங்களுக்கு போஜனம் பண்ண தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களோ அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்ல, வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்கள் புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளை இட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகளை 12 கூடையை எடுத்தார்கள். ஸ்திரியும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்டு புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சபையார் அமருவோம். ப்ளீஸ் பி சீட்டட். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். முக்கியமாக இப்போ வார்த்தையிலேருந்து நம்ம தைனிக்க போதும் அப்பா. வார்த்தையிலேருந்து எங்களுக்கு நீ வெளிப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்குறோம். ஆமென். சோஸ்திரம். அப்பா கபார் சும்மா பயே. இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலேருந்து 32வது அதிகாரம் 22வது வசனத்திலேருந்து 31வது வசனத்திலேருந்து நம்ம தைனிமோ. வில் பி லுக்கிங் at Genesis chapter 32. என் தலைப்பு, இந்த sermonோட தலைப்புக்கு பேர் என்னென்றால் கடவுள் when God wounds to bless. அதாவது நம்ம அடிபட்டு உட்காந்துருக்கு போதும் அது அந்த என்ன சொல்லுவாங்க, காயம். அந்த காயம் எதுக்காக? ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். ஓகே, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். we will see why God wounds us to bless us. ஓகே, இந்த கேள்வியை நான் கேட்குறேன்.
நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும்னா ரொம்ப போராட்டம் நடக்கும். ஓகே, ரொம்ப ஒரு மாற்றங்கள் வேணும்னா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நடக்காது. ஓகே, நம்ம பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ண போதும் ஒன்றுமே நடக்காது. ஓகே, இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது? சில விஷயங்கள், சில 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 போராட்டங்கள் முடிஞ்சு தான் இந்த விஷயங்கள் நடக்குது, அந்த மாற்றங்கள் நடக்குது. எக்ஸாம்பிள் என்ன என்றால், நம்ம வேலை, we suddenly lose our job, நம்மளுக்கு திடீர்னு வேலை இல்லாமல் போயிடுது. அப்புறம் நம்மளோட உறவுகள், broken relationship, ஒரு போராட்டம் மூலியமாக அங்கே ஒரு broken relationship வந்துருச்சு. அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபெயிலியர். ஓகே, நம்ம ஊழியங்களில் ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு. அதே நேரத்தில் ராத்திரி பூரா அழுந்து 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 நம்ம கேட்குறோம், ஏன் இப்படி இருக்குன்னு. நம்ம இப்போமே ப்ரே பண்ண போது, எப்போ இதெல்லாம் நீங்கள் மாற்ற போகிறீங்க கடவுளே, இந்த சூழ்நிலை, என் சூழ்நிலை எப்போ மாற்ற போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் கடவுள் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை நம்ம பேச போதும் அவர் கொடுக்குற ஆன்சர் என்னன்னா, அவர் கொடுக்குற பதில் என்ன என்றால், நோ, நான் மாற்ற மாட்டேன், நான் ஒன்னையே மாற்ற போகிறேன். ஐ வாண்ட் டு சேஞ்ச் யூ. சூழ்நிலை இல்லை, நான் ஒன்னையே மாற்ற போகிறேன் அப்படின்னு அதுதான் சொல்கிறாரு முக்கால்வாசி நேரத்தில். ஸோ இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் இதுதான் நடக்குது, இங்கே தான் வருது. ஏன் என்றால், நம்ம யாக்கோப் தானே அவர் பேர் தமிழில். யாக்கோப் என்ன செய்கிறாருன்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஓகே, அது பேக்ரவுண்ட், யூ லுக் அட் த பேக்ரவுண்ட். எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்போ 20 வருஷம் சென்று அவர் யாரை பார்க்க போறாரு? ஈசாவை பார்க்க போறாரு. அவங்க அண்ணனை பார்க்க போறாரு. ஓகே, ஆனாலும் அவன் அண்ணனை பார்க்க போகிற முன்னுக்கு 20 வருஷம் சென்று அவங்க அண்ணனை பார்க்க போகிறாரு. என்ன இங்கே நடக்குதுன்னா, கடவுள் வந்து யாக்கோப்பை பார்க்குறாரு. ஏன்னா அவங்க அண்ணனை பார்க்க போகிற முன்னுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு, நீ என்னைய பாரு, என்கிட்ட வா, அப்புறம் உங்கள் அண்ணனை போய் பாருங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இதோட பின் கதை, இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி. யாக்கோப்போட வாழ்க்கை வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். ஓகே, இது நம்ம தொடர்ந்து 3 சர்மன் இதுக்கு முன்னால் நான் பிரசங்கம் பண்ண போதும் நான் சொன்னேன், யாக்கோப் யார், அங்கேருந்து ஆரம்பித்தோம். ஓகே, அவர் பிறக்க போதும் அவர் எப்படி வெளியே வந்தார்? ஈசாவோட குதிக்காலை பிடிச்சிட்டு வெளியே வந்தார். ஓகே, அப்புறம் என்ன செஞ்சார்? நல்லவர், ரொம்ப நல்லவர் இவர் தான். பைபிள் என்ன செஞ்சார்? அவங்க அப்பாவை ஏமாத்தினார். எப்படி ஏமாத்தினார்? ஆசீர்வாதத்தை, ஈசாவுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை இவர் மாற்றி அழகாக போயிட்டு இவர் எடுத்துக்கிட்டாரு. அதே நேரத்தில் அவங்க அண்ணனையே ஏமாற்றிட்டாரு, பாவம் அந்த ஆள். ஓகே, அதே நேரத்தில் அது முடிஞ்சு அவங்க அண்ணன்ட்டேருந்து ஓடி அப்புறம் அவங்க மாமனாருக்கிட்டேயும் ஒரு போராட்டம். அங்கே போயிட்டு அவங்க மாமனாரை வந்து ஏமாற்றி 2 கல்யாணம் பண்ணிட்டாரு. எப்படி பள்ளி சத்து புரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஆனாலும் இதெல்லாம் நடந்து, இதெல்லாம் கடவுள் அவருக்கு செஞ்சு கூட யாக்கோப் உண்மையிலே மாறவே இல்லை. கடவுள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் இருதயத்திலேருந்து அவர் ஒரு மாற்றமும் அவருக்கு ஏற்படவே இல்லை. இப்ப இந்த 32ஆம் அதிகாரத்தில் 20 வருஷம் சென்று அவர் மறுபடியும் அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டிலேருந்து ஓடி போய் இங்கே ஒரு வீட்டில் செட்டில் பண்ணாரு. ஓகேயா, இப்போ அந்த ஊர்லேருந்து கொசு கடிச்சிட்டு போயிடுச்சுலாம். ஐயோ, அந்த ஊர்லேருந்து இப்போ திருப்பிட்டு அவர் ஊருக்கு போறாரு. ஆனால் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ மறுபடியும் அவர் வீட்டுக்கு போறாருல, அவருக்கு என்ன வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியுது. என்ன வரப்போகுது? யார் வரா அவரை பார்க்கறதுக்கு? ஈசாவு எப்படி வராரு? வாங்க ப்ரோ வாங்க அப்படின்னு வராரா? 400 மென்னோட வராரு. அதாவது 400 orang askar ஓட வராரு. யாரை பார்க்க?
யாக்கோபை பார்க்க. இங்கே என்ன என்ன அவருக்கு தோணுதுன்னா, போச்சு சத்தோண்டா, 20 வருஷம் முன்னுக்கு பண்ண தப்பை இப்போ வந்து மாட்டணும், எங்கள் அண்ணக்காரன் விட மாட்டான், நான் பண்ண தப்புக்கு நான் மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் போட்டிருக்காரு. என்ன அவரோட குடும்பத்தை பாட்டு பாட்டாக பிரித்து பாட்டு பாட்டாக அனுப்புறாரு. முதல் நீங்கள் போங்க, ரெண்டாவது வந்து அவரோட பர்ஸு கிஃப்ட்ஸ் அதை அனுப்புறாரு. மூன்றாவது எல்லா பிளான் அப்படின்னா ஒரு ரொம்போங்கான் அனுப்புறாரு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு. ஆனால் இந்த ரொம்போங்கான் வந்து ஒன்றா போகல, சத்து, அதாவது 3 டீமாக போகுது. போகும்போது ஒய்ஃப் ஃபேமிலியை பார்த்தோன்னா அவங்க அண்ணன் மனசு மாறிடுவார். அப்புறம் ரெண்டாவது அந்த ஹந்தாரன் அந்த கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தா என்னை ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த மாதிரி பிளான் பண்ணி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். ஏன் இந்த மாதிரி செய்கிறாருன்னா, எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணி ஓடிடும், நம்ம அடி வாங்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா பண்ணாச்சு தப்ப 20 வருஷம் முன்னுக்கு. ஆல் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அவர் பண்ண போது அவர் நினச்சிக்கிட்டாரு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலான்னு. ஆனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் செய்ய போதும் அவர் ஒரு விஷயம் மறந்துட்டாரு. ஈசாவை பார்க்குற முன்னுக்கு அவர் கடவுளை தான் பார்க்கணும். He has to meet God before meeting his brother Esau. So ஒன்றாவது பாயிண்ட் இங்கே என்னன்றார் பார்த்தோம்னா 24வது வசனம். God always or often meets us when we are alone. கடவுள் வந்து நம்ம ஒண்டியாக இருக்க போது தான் சில நேரத்தில் நம்ம கூட பேசுகிறாரு, உறவாடுறாரு. ஓகே, இது எங்கே பார்க்கணும்னா 24வது அதிகாரம். ஜேக்கப் வாஸ் லெஃப்ட் அலோன். அங்கே படிக்குமா 24வது வருஷம். ஸோ ஒண்டியாக இருக்க போதும் அவர் போகிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்த நீங்கள் பாருங்கள், அந்த சூழ்நிலையை பாருங்கள், யாருமே இல்லை. அவரு கூட இவ்வளோ வருஷமாக அவரோட வேலைக்காரவங்க எல்லாம் இருந்தாங்க. ஓகே, அவங்க குடும்பத்தாரில் இருக்கிறவங்க எல்லாமே, சில்ட்ரன், ஒய்ஃப் எல்லாம் இங்கே இருந்தாங்க முந்தி. ஆனால் இப்போ யாருமே இல்லை. வாட்டி அவர் வாழ்க்கையில் அவர் மறுபடியும் ஒண்டியாக இருக்கார். இதுக்கு முன்னால் எங்கே ஒண்டியாக இருந்தார்? படுத்து தூங்கிட்டு இருக்க போது ஒண்டியாக இருந்தார். பெத்தல் அங்கே என்ன வந்துச்சு? சொப்பன சுந்தரி என்னது சொப்பனத்தை கண்டாரு. ஓகே, அங்கே ஸ்டேகேஸ். ஓகே, இப்போ மறுபடியும் ஒண்டியாக இருக்க போதும் என்ன பார்க்குறாரு? ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நோ டிஸ்ட்ராக்ஷன். என்ன அப்பனா யாருமே இல்லாத ஒரு இடத்துல இப்போ கடவுள் அவர்கிட்ட பேச வராரு. நம்ம வாழ்க்கையிலும் இன்னைக்கு இப்படி தான் இருக்கு தெரியுமா? நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். ஓகே, நம்மளோட இருதயம் வந்து ஐயோ இது செய்யணும் அது செய்யணும். நம்மளுக்கு அமைதியாக இருந்து ஒரு நாள் இருக்கவே முடியாது, சைலண்டாக இருக்க முடியாது. அந்த சைலண்டாக இருக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் என்ன யோசிப்போம்னா, ஐயோ நான் இவங்ககிட்ட எப்படி சொல்லிட்டேனே, மன வருத்தம் வரும். ஐயோ நான் ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கிறேனே. நம்ம இப்போ வந்து சில நேரத்தில் அமைதியாக இருப்போமே, என்ன வரும்? எல்லா தாட்ஸ் வரும், எல்லாம் தோணும். திருப்பி மறுபடியும் நான் எப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி எல்லாம் வரும். ஆனாலும் இது நடக்க போதும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை. அந்த நேரத்தில் அது நடக்க போதும் கடவுள் வந்து அவரை என்னைய நோக்கி பாரு, அட்டென்ஷன், லுக் அட் மீ அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இதுதான் இங்கே நடக்குது. என்னன்னா, நம்ம கைத்தொலைபேசி ஹெட்ஃபோன், அந்த ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பாய்க்கிறீங்களே, நம்ம பாய்க்கிறோம்ல, அது எவ்ரி 2 to 3 months அப்டேட் பண்ணணும். தெரியுமா தெரியாது? அப்டேட்னா ஒரு ப்ராசஸ், அந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அதே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் எப்படி அந்த ஃபோன் அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு புது அப்டேட்ஸ் வரும். அதாவது உங்கள் ஃபோன் திடீர்னு வந்து சோப்பு கலராக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட், இப்போ வந்து அப்டேட் முடிஞ்சு வந்தோன்னா வேறு கலரில் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் வரும். ஆனால் அந்த கை தொலைபேசியை வந்து எப்போவுமே ஃபோன்லேயே இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மெசேஜுக்கிட்டே இருக்க போதும் அதுக்கு எதுவும் டைம் கொடுக்காம அந்த ஃபோனுக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தோமா, அந்த அப்டேட் வரையே வராது. அதுக்கு சான்ஸ் கிடைக்காது அந்த அப்டேட் செய்யறதுக்கு.
அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இன்னைக்கு. நம்ம எப்பவுமே இவ்வளோ பிஸியாக இருக்கணும், இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும். ஆனால் அந்த அப்டேட் நம்மளுக்கு வேணும்னா கடவுளோட அமைதியாக இருக்கணும். we have to take not to be distracted. அந்த இடத்த விட்டு நம்ம வந்து கடவுளுக்கு நோக்கி ஃபுல் அட்டென்ஷன் அவர்கிட்ட கொடுக்கணும். நம்ம எப்போ அந்த அட்டென்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம், எப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் கடவுள் அவரோட வேலையை செய்ய ஆரம்பிப்பார் நம்ம கூட. அங்கே தான் இங்கே ஸ்டாப் பண்ணுது. யாக்கோபோட கதையில் இதுதான் நடக்குது. ஓகே, ஸோ காட் ஆல்வேஸ் ஆஃப்டன் மீட்ஸ் அஸ் வென் வி ஆர் அலோன். நம்ம இப்போ சில நேரத்தில் நம்ம எப்போ அமைதியாக உண்டியாக இருக்கோமோ அப்போ வந்து கடவுள் நம்மக்கிட்ட பேசலாம். நீங்கள் கேட்கலாம், அப்போ பார்த்து நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? அமைதியாக இருக்க போது தான் கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? என்னோட வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி இல்லை. அது ஏன் எனக்கும் தருது. நான் வந்து காடியில் ஒண்டியாக இருப்பேன், ஆனால் சவுண்டு தெரிக்கும், பாட்டு, அப்போ தான் நான் ப்ரே பண்ணுவேன் கடவுள்கிட்ட. அதான் என்னோட ப்ராப்ளம். நான் எப்போவுமே ஐ ட்ராவல் அலோன். ஓகே, போன வாரத்துலேருந்து அலோஸ்தா போயிட்டு அலோஸ்தாலேருந்து அப்புறம் ஜேபிக்கு போனோம். நார்த் சவுத் சுட காங்கர் மிங்குல பாஸ். ஆனால் நான் இப்போ ஒண்டியாக இருக்கிறேனோ அப்போ தான் வந்து ஐ கேன் ப்ரே, அதாவது மியூசிக்கோட. அதுதான் என்னோட இது. ஆனால் நாட் எவ்ரிபடி வில் பி லைக் மீ. எல்லாமே இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேறு வேறு டைம் இருக்கும். சில நேரத்தில் பாத்ரூமில் இருக்க போது உங்களுக்கு கடவுள்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியாது, பீட்டர் தான் கேட்கணும், அவர் தான். ஓகே, நிறையா விஷயங்கள் இது மாதிரி நடக்குது. சில நேரத்தில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஜோகிங், தட் இஸ் another டைம் யூ ஃபீல் யூ கேன் டாக் டு காட். எஸ், பட் ஹியர் இதில் என்ன மிக முக்கியமாக இருக்குன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தில் கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக இருங்க. டேக் ஆஃப். அதுக்குன்னு சொல்லிடாதீங்க, பார்ட்டி ஹாலிடேக்கு போக சொன்னார், ஒரு வாரம் நான் காணாமல் போயிடுறேன் எப்பா அப்படின்னு. இல்லை, நல்லது, காட் போனீங்கன்னா போங்க. என்னையும் சொல்லிகிட்டு இருக்காங்க, பார்ட்டி போங்க போங்க. நானும் அதை போகிறேன் சொல்லிட்டு இருக்கேன். பட் யூ மஸ்ட் டேக் டைம் ஆஃப். கொஞ்சம் நேரம் டைம் ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அது எதுக்காகனா நீங்கள் கடவுளோட பேசுறதுக்கு. இன்னொன்று, மேபி யூ வாண்ட் டு ரெஸ்ட், அதுக்கும் இருக்கும். ஸோ இங்கே யாக்கோபோட இதில் வந்து இதுதான், மேபி இட்ஸ் அ டைம் ஃபார் ஹிம் டு லுக் அட் காட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட், காட் ரெசல்ஸ் வித் அஸ் பிகாஸ் ஹி லவ்ஸ் அஸ். அதாவது கடவுள் நம்ம கூட போராட போது நம்ம கடவுள்கிட்ட போராடிட்டு இருக்குமோ, அவர் நம்மளோட போராடிட்டு இருக்குமோ, அது எதுக்கு? அவர் நம்மளை அடிக்கிறதுக்குன்னு இல்லை, ஒழிக்கிறதுக்குன்னு இல்லை. ஏன்னா அவர் அன்பு கட்டுறாரு, அதில் ஒரு விஷயம் வெளியே வரப்போகுது. ஓகே, ஸோ இங்கே யாக்கோப் என்ன செய்கிறாரு? ரெண்டாவது பாயிண்ட், ஒரு நாள் பூரா, ஒரு ராத்திரி பூரா போராடிக்கிட்டு இருக்காரு. யாரோட போராடிக்கிட்டு இருக்காரு? நம்மளுக்கு தெரியும், ஆனால் இங்கே அந்த நேரத்தில் அவருக்கு யாருன்னு தெரியாது. யார் இந்த மிஸ்திரி மேன்? அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் லேட்டை நம்ம படிக்க போதும் அதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இதான் வாட்டி பழைய ஏற்பாட்டு பாடத்தில் இயேசு கிறிஸ்து யாக்கோபு கிட்ட வர வாட்டி இயேசு கிறிஸ்து ஒரு ஆளுக்கிட்ட வராரு. A reminder that God who later hung on the cross is the same God who meets Jacob at the river. அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ரிமைண்டர், அந்த யாக்கோபு கிட்ட இருந்த வந்த கடவுள் அவர் தான் இயேசு கிறிஸ்து, நம்மளுக்காக மரித்தார். ஸோ இது ஒரு ரிமைண்டர். ஓகே, ஆனாலும் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரெஸ்லிங் நடக்க போது எல்லாமே செட்டில் ஆகிருக்கலாமே, அப்பயே வந்து போராடி அங்கேயே எல்லாம் முடிச்சிருக்கலாமே. ராத்திரி பூரா ராத்திரி ஹோல் நைட் போராடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இங்க பாருங்க, நம்ம இங்க யாரோட போராடிட்டு இருக்காரு? கடவுளோட போராடிக்கிட்டு இருக்காரு. கடவுள் நினைச்சா ஒரே போட்டு டப்புன்னு போயிடும் தானே. ஆனா ஏன் ஒரு நாள் பூரா, அந்த ராத்திரி பூரா போராடிக்கிட்டு இருக்காரு? அந்த நேரத்துல என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, அங்க வந்து யார் ஜெயிக்கிறது முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் த ஃபைட், ஹூஸ் கோயிங் டு வின் த ஃபைட். அங்க அந்த நேரத்துல கடவுளுக்கு என்ன மிக முக்கியமா இருந்துச்சுன்னா, யாக்கோப்போட இருதயத்தை மாற்றணும், அதை நான் ஜெயிக்கணும், அதுதான் ஏற்றுக்கணும், யாக்கோப் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான், அதுதான் அவரோட மிகப்பெரிய நோக்கம் அந்த டைம். சில நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம், கடவுள் எனக்கு இஸ் அகெயின்ஸ்ட் அஸ், காட் இஸ் அகெயின்ஸ்ட் அஸ். ஆனாலும் நம்ம எப்பவுமே அதை சொல்ல போதும் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஈகோவோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஈகோவோட. நம்மளோட
பந்தா, ப்ரைட், அதில் தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சொந்தமாக we can control everything. நம்ம சொல்கிறோம், என்னால் இது செய்ய முடியும்ல, நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னோட பாவம் எல்லாம் போலே நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் கடவுள் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாம் tabli buat semua dengan you sendiri. Hanya Tuhan saja boleh buat. கடவுள்னால ஒண்டி தான் செய்ய முடியும். ஓகே, இன்னொரு அழகான இலாஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். டூரியான் மரம் போல டூரியான் பழம் தெரியும் தானே? எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? முள்ளு முள்ளாக இருக்கும். யாரும் அதை தூக்கி வச்சு இப்படி விளையாடுவீங்களா? அப்படின்னு விளையாட முடியாது. ஏன்னா அது எல்லாம் கூறு கூறாக இருக்கும். ஆனாலும் அதை நம்ம பிடிச்சி இப்படி பிடிச்சிக்க முடியுமா? கட்டி பிடிக்க முடியுமா? கட்டி பிடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? எல்லாம் ஓட்டையாக இருக்கும், எல்லாம் முள்ளு குத்தி ரத்தம் வரும். ஓகே, ஆனாலும் அது உள்ளுக்கு என்ன இருக்கு? ருசியா, அதான் ஆன்சர், கரெக்டாக போடுறாங்க. அந்த ருசியான சுகர் என்ன சொல்லுவாங்க? சொலை. அந்த சொலையில் என்ன இருக்கு? இனிப்பு. அங்கே வாங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் பேசுங்க. இப்போ அந்த இனிப்பு, அந்த 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 சொலையில் அந்த இனிப்பு வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? எத்தனை ரிங்கெட் கொடுத்து வாங்குறோம்? அதை 10 ரூபா போட்டால் கூட பரவாயில்ல, சாப்பிட்ருவோம், நல்லா இருக்கு. ஐயோ, 10 வருஷம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ ஆனாலும் அதில் என்ன நம்ம பார்க்குறோம்னா, அந்த வெளியே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனாலும் உள்ளுக்கு அது ரொம்ப ருசியான ஒரு பழம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம கடவுள். வெளியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நினைப்போம், கடவுள் என்னை ரொம்ப டிசிப்ளின் பண்ண, ரொம்ப இது பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக. ஆனால் உள்ளுக்கு, அவர் மனது உள்ளுக்கு என்னன்றாரா, ஐ எம் டிசிப்ளினிங் யூ பிகாஸ் ஐ லவ் யூ. நான் எதுக்கு உன்னை டிசிப்ளின் பண்ணோம்? எனக்கு ஒரு வேலையே இல்லையா? நான் அன்பு, உன் மேலே இருக்கிற அன்புனால தான் நான் இதை பண்ணுறேன். அதுதான் the love that God is showing you. அதுதான் ஹீப்ரூட்லேயும் அதான் சொல்கிறார், the Lord disciplines those he loves. யார் டிசிப்ளின் பண்ணுறா? கடவுள் டிசிப்ளின் பண்ணுறாரு. யாரை? அவர் அன்பு வச்சிருக்கிறவங்க மேலே வேண்டி தான். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு திடீர்னு டிசிப்ளின் பண்ண போதும், கடவுள் நம்மளை டிசிப்ளின் பண்ண போதும் என்ன நினச்சிக்கூடாது, ஓ என்னை ரொம்ப துன்பப்படுத்துறாரு அப்படின்னு. கடவுள் துன்பம் பண்ண மாட்டார். நம்ம தான் அதில் போய் விழுந்துக்கிட்டு கடவுளே குத்துதே கொடையதேன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே யாக்கோபோட வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த போராட்டம் நடக்க போதும் அவருக்கு அந்த நேரத்தில் தெரியல, why is this happening? ஏன் ஒரு நாள் ராத்திரி பூரா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ மூன்றாவது பாயிண்ட், இப்போ தான் வந்து அந்த பாயிண்ட்டுக்கே வரும். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, God breaks our strength before he gives his blessing. அதாவது கடவுள் நம்மளோட பலத்தை உடைச்சி அவர் ஆசீர்வதிக்கிற பெண்ணுக்கு நம்ம பலத்தை உடைக்கிறாரு. இப்போதான் ஷாக்கிங்கான மூமெண்ட் வருது. என்ன செய்யறாரு கடவுள்? இயேசு யாக்கோபோட என்ன தொடைய என்ன செய்யறாரு? சுல்கு பண்றாரா? டச் பண்றாரு. டச், இங்கிலீஷ் டச். அது ஒரு இப்படி தொடுன்னு வச்சுக்கோமே. தொட்டோன்னு என்ன ஆகுது? திடீர்னு சுல்கு விழுந்துருது. ஸோ இப்படி நடந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்படித்தானே? ஓகே, ஸோ அங்கே தான் இவ்வளோ ராத்திரி பூரா போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நேரத்துல அந்த ஸ்டார்டிங்லேயே செஞ்சுருக்கலாம். ஏன் கடைசி கட்டத்தில் செய்கிறாரு? இவ்வளோ நாள் போராடி, இத்தனை வருஷம் போராடி, இப்போ ஒரு டச்சில் இதாயிருச்சு, டிஸ்லொகேட்டட். அதாவது இவ்வளோ நாள் இருந்த ஜேக்கப், நான் தான் ராஜா, நான் தான் எல்லாமே, நான் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜேக்கப் இப்போ என்னாச்சு? அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையே அவர்னால காப்பாற்ற முடியல. he cannot rely on himself anymore. இங்கே தான் மாற்றமே நடக்குது. this is the turning point. ரெஸ்லிங் நடக்கும்போது எப்படி ரெஸ்ல் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சது ரெஸ்ல் படிக்க போதும் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? WWF தான் வந்துச்சு. எப்படி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க.
ஆனாலும் WWFல தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியல, அவங்களுக்கும் ஜேக்கப்புக்கும் கடவுளுக்கும், அது பரவாயில்ல, அது விட்டுரும். ஆனாலும் இங்கே அந்த மோமெண்ட் சொந்த பலத்தில் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போதும் அந்த மாற்றம் அந்த நேரத்தில் மாறுச்சு. அட் தட் மோமெண்ட் அந்த பலவுள்ள நான் என்னால் முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறவர் அந்த ஒரு 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 தொட்டோன்னே அந்த இடுப்பு வெளியாகிடுச்சுல, ஹி டிஸ்லோகேட்டட்ன்றாங்களே, எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கு முன்னால யாக்கோப் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, போராடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ யாக்கோப் என்ன சொல்றாரு, அந்த இடுப்பு வெளியாகனோடனே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னைய ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. எத்தனாவது வசனம் அது? டோப்ளோனம் படிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடிகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவில்லை என்றார். பாருங்க எப்படி மாறுச்சு, கொஞ்ச நேரத்தில் மாறுச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்தாரு, இப்போ அவர் கீழே விழுந்து அந்த மீன் அந்த இது கழட்டினோடனே இப்போ என்ன சொல்றாரு, நான் விட்டு போக மாட்டேன், நீ என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ யாரு, ஏன் இவ்வளோ நேரம் ஓ பலத்தில் இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ ஏன் திடீர்னு ஆசீர்வதிக்கணும்? பார்த்தீங்களா, இதான் மனிதன், இதான் நம்ம. This is us. Sekejap boleh tukar. Oh, bodoh punya orang. Wandana, tada, baik punya orang. அப்படின்னு சொல்றோம். அதுதான் மாற்றம் இங்கே நடக்குது. அவரோட அந்த டிபெண்டன்ஸ் அந்த அந்த நேரத்தில் அவர் உட்காந்துருக்கிற நான் தான் முடியும்னு சொல்கிற போதும் இப்போ எல்லாமே சும்மா சுடபர் துக்கா. இப்போ அவருக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியமாயிருச்சு. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்லியிருக்காரு, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, மை பவர் இஸ் மேட் பெர்ஃபெக்ட் இன் வீக்னஸ். என்னோட கிருபை ஒன்று போதுமான. இவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் கிருபையை கொடுங்க, கடவுளே கிருபையை கொடுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை இஸ் இனஃப். The power is made perfect in weakness. நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு ரொம்ப லோவாக இருக்குமோ அதுதான் நம்மளுக்கு பலம் கொடுக்குது. அதுதான் நம்ம கடவுள். காடி இப்போ இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன், இப்போ காடி ஓட்டும் போது மொதல் வாட்டி காடி ஓட்டும் போது எப்படி காடி ஓட்டுவோம்? லைசன்ஸ் எடுத்துட்டோன்னே இப்படி உட்காந்துக்கிட்டு காடி ஓட்டுவோமா? பயந்து ஓட்டுவோம். ஸ்டேரிங் எப்படி, கையில் ஸ்டேரிங்கில் எப்படி இருக்கும்? இப்படி தான். சில வருஷம் காடி லைசன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அது எப்படி ஒரு கை எப்படி போகும்? கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டுவீங்க. ஒரு கையில் அப்படியே போகும். அப்படியே நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நான் 16 வயசுலேயே காடி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். 15 வயசுலேயே திருட்டுத்தனமா, அது இது வேறு சொல்லிட்டேன்னா போச்சு. ஓகே, ஸோ லைசன்ஸ் எடுத்து முடிஞ்சாலும் ரொம்ப சின்னங்க ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்த டைமில் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் சில நேரத்தில் அது எக்ஸ்பீரியன்ஸோட வந்தோடனே இட்ஸ் ஓகே, நம்ம என்ன கண்ட்ரோல்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம மறக்கணும், நம்ம கண்ட்ரோல், வி ஆர் ஸ்டில் கம்ப்ளீட்லி இன் கண்ட்ரோல்னு நம்ம கண்ட்ரோலில் இருக்கோன்னு. ஆனால் அது ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கையில் அது கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் கடவுளே, அது எப்படி இருக்கும்னு பாருங்க. காடி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம எப்பவுமே ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ண போதும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கடவுளே என்னை பத்திரமா கூட்டுவாங்க. அது என்ன சொல்கிறோம் கடவுள்கிட்ட? நீ உட்காந்துருக்க பக்கத்தில், நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறோமா? என்னன்னு சொல்கிறோம்? சார் நீங்கள் என்னை பாதுகாப்பு, நீ என்ன, யூ ஆர் டிரைவிங். அதுதான் கண்ட்ரோல். கடவுள்கிட்ட அந்த கண்ட்ரோலை கொடுக்கும், சரண்டர். அதுதான் இங்கே நம்ம வாழ்க்கையில் யாக்கோபோட வாழ்க்கையில் பார்க்கணும். இன்றைக்கும் நம்ம அப்படி தான் செய்யணும். அதான் இந்த தலைப்பு 3வது பாயிண்ட் வந்து, God breaks our strength before he gives his blessing. நம்மளோட பலத்தை அழிச்சிட்டு அப்புறம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. 4வது பாயிண்ட், யாக்கோப்க்கு புது பேர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஓகே, God gives Jacob a new name. கடவுள் கேட்குறாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அது கடவுளுக்கு தெரியும் அவர் பேர் என்னன்னு. ஆனாலும் அவர் கேட்குறாரு, யாக்கோப் என்ன சொல்கிறாரு? என் பேர் அவர் பேர் யாக்கோப்னு சொல்கிறாரு. ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், யாக்கோப்புக்கு பேர் அர்த்தம் என்ன?
யாக்கோப்போட பேர், யாக்கோப் இஸ்ரேல் இல்லாமல் யாக்கோப்போட பேருக்கு அர்த்தம் என்ன? பொய்க்காரன். வெரி குட், கரெக்ட். வேற அது இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப யோசிக்காதீங்க, கொஞ்சம் ஏமாத்துக்காரன், பொய்க்காரன். எஸ், இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு அர்த்தம் இருக்கு. அவர் பிறக்க போதும் என்னத்தை பிடிச்சிட்டு வந்தார்? துதிக்கால், ஹீல் கிராப்பர். அதான் அவருக்கு இன்னொரு அர்த்தம் பேர். ஓகே, ஹீல் கிராப்பர். இது உங்களுக்கு நாலேஜ் மாதிரி. ஆனாலும் இந்த நேரத்தில் யாக்கோப் அங்கே என்ன அவர் கடவுள் ஏன் அது கேட்டார்னா, அவர்கிட்ட கடவுள் அவரை அவருக்கே புரியணும், உயர்த்தணும். நீ யாரு? யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர். யாக்கோப்புக்கு தெரியணும் அவர் ஒரு ஏமாத்துக்காரன், அவர் பொய்க்காரன், அவருக்கு தெரியணும். அந்த நேரம் அவர் சொல்ல போது கடவுள் என்ன சொல்றாரு அவர்கிட்ட? அவர் ஒரு புது பேர் உனக்கு கொடுக்குறேன். ஸோ ஹி ஹஸ் கிவன் யாக்கோப் ஒரு புது பேர். அது என்ன பேர்? அது இஸ்ரவேல். ஸோ இந்த இஸ்ரவேல் ஏன் இஸ்ரவேல்னு பேர் வந்துச்சுன்னா, நீங்கள் என்ன தொடர்ந்து படித்தீங்கன்னா என்ன வரும்? அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? 12 ஃபேமிலி பிள்ளைங்க. இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இஸ்ரேல் நாட்டோட வாழாது. ஆல் த ட்ரைப்ஸ், ஆஷர், கேட், இது நிறையா இருக்கு, ஜூடா, ஆல் தி ட்ரைப்ஸ் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இவரோட பிள்ளைங்களேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம எப்போ உண்மையாக மனம் திரும்புகிறோமோ அப்போதான் நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கப்படுது. அப்போதான் கடவுள் நம்மளோட பாவம் எல்லாம் நம்ம இப்போ நான் ஒரு பாவக்காரன் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க கடவுள் அப்படின்னு சொல்ல போதும், என்னை உண்மையிலே உன்னை ஏற்றுக்கிறேன் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்ல போதும் நம்ம வாழ்க்கை மாறும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ் தேர். இதுதான் இஸ்ரேலுக்கு கொடுத்த ஒரு புது பேர், புது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே நேரத்தில் நிறைய பேர் நம்ம பைபிளில் இன்னைக்கு இந்த மாதிரி பேர் மாற்றப்பட்டது. ஓகே, உதாரணத்துக்கு ஆப்ரஹாம் பேர் இப்படி மாறிடுச்சு, ஆப்ரஹாமுக்குன்னு மாறிடுச்சு. ஓகேயா, அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று சைமன் பீட்டர், சைமன் என்ன மாற்றினாரு? பேதுருன்னு மாற்றினாரு. இன்னொன்று முக்கியமான ஒரு சவுல், பவுலா மாற்றினார். இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட பழைய ஃபெயிலியர்ஸ், நம்ம இதுக்கு பிள்ளைல பழசா நம்ம என்ன செஞ்சோமோ அது முக்கியம் இல்லை. நம்ம பாவக்காரவங்க தான், ஆனால் நம்ம கேனாட் ட்ரை ஹார்டர். நம்ம ரொம்ப நான் எப்படியாச்சும் இந்த பாவத்திலேருந்து நான் புதுசாக ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரண்டர் டு காட், டெல் இதான் என்னோட பாவம், காட் என்னை மன்னிச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு புது வாழ்க்கை, நியூ கிரியேஷன், புது பேர், புது வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மூலியமாக. த ஐடென்டிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் ஜீசஸ். வேற யாருமே இல்லை, இயேசு மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு புது ஐடென்டிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு இது சொல்லலைங்க. ஓகே, இது எல்லாம் தெரியும், ஓகே எனக்கு இது தெரியும். இப்போ இதுக்கும் சுவிசேஷத்துக்கும் எப்படி கனெக்ஷன் வருது? எப்படி இயேசு கிறிஸ்துவும் யாக்கோப்பும் கனெக்ஷனுக்கு வருது? எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது? ஏன்னா யாக்கோப்போட கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நேராக இயேசு கிறிஸ்து கூட தான் கொண்டு போகுது. எப்படி என்றால், யாக்கோப் கடவுள் கூட போராடிக்கிட்டு இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுளோட சித்தம் போல எல்லாத்தையும் சரண்டர் பண்ணார். யாக்கோப்போட இடுப்பு என்ன ஆச்சு? வெளியாயிருச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவோட கையும் காலும் என்ன ஆணுச்சு? ஆணியர் என்னதுமா? ஆணியில் அடிக்கப்படுது. கரெக்ட். யாக்கோப் ரிசீவ் பிளெஸிங் ஆஃப்டர் ஸ்ட்ரகிளிங். அதாவது யாக்கோப் அவருக்கு அவர் ரொம்ப போராடி தான் அவருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஒரு ஆசீர்வாதமாக அவர் சிலுவையில் நம்மளுக்காக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். யாக்கோப் ரட்சிப்பு கிடைச்சு. யாக்கோப் நொண்டி வெளியாகினார், நடந்துக்கிட்டு இருந்தார், வாழ்க்கை போல நொண்டி தான் இருந்தார். ஏன்னா இது நடந்தோன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த டூம்லேருந்து, அந்த கொகையிலேருந்து மெய்யாகவே விக்டோரியஸாக வெளியே வந்தார். உயிர் திறந்து
ஒரு மகிமையான ஒரு உயிர்த்தெழுந்ததாக வெளியே வந்தார். ஸோ இதுதான் அந்த 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 சிமிலாரிட்டிஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்லைட்ஸ் இருக்கு, நான் சொல்லி மறந்துட்டேன். நம்ம இப்போ ஸோ அப்ளிகேஷன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன, ஹவு டு வி அப்ளை திஸ் இன் அவர் லைஃப் டுடே. ஒன்றாவது, ஸ்டாப் டிபெண்டிங் ஆன் யோர் செல்ஃப். உன் மேலே நம்பிக்கை வைக்காத. என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், ஐ கேன் சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ் அப்படி நம்ம சொல்ல போதும் நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளே ஐ டோன்ட் நீட் யூ, எனக்கு நீ வேணாம், நானே சொந்தமாக பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்ம ப்ராப்ளம்ஸில் கடவுள் நடுவில் இருக்கணும். கடவுள்கிட்ட நீ கடவுள்கிட்ட வந்து எடுத்துக்கூட, அப்போ உனக்கு தெரியும் மாற்றங்கள் அப்படின்னு. ரெண்டாவது, டோன்ட் வேஸ்ட் யோர் சீசன் ஆஃப் ஸ்ட்ரகிள். நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம அந்த கஷ்டத்தில் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, நம்ம எப்பவுமே என்ன கேட்போம், எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி தான் கேட்போம். ஆனால் அந்த கஷ்டத்தில் போதும் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ, ஆஸ்க் காட், நீங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க, இந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன்ல, என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க, ஏன் இப்போ இதெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்காது. இந்த சீசனில் அந்த இதில் நான் ஓடிட்டு இருக்கும்போது ஆஸ்க் காட், வாட் ஆர் யூ டீச்சிங் மீ. ஏன்னா இந்த வருஷத்தோட 3 வருஷமா நான் இங்கே பாத்திரியாராக இருக்கேன். 3 வருஷத்தோட ஆன்சர் வந்து என்ன, நான் வாட்டி போஸ்டிங் இங்கே போட்டோன்னே நான் கேள்வி கேட்டது, ஏன் என்னை இங்கே அனுப்புனீங்கன்னு கடவுள்கிட்ட. அந்த ஆன்சருக்கு இன்னைக்கு காலையில் தான் எனக்கு ஆன்சர் வந்துச்சு. இன்னைக்கு காலையில் தான் ஆன்சர் வந்துச்சு. இப்போ எனக்கு தெரியுது ஏன் நான் இங்கே இருக்கேன். ரொம்ப ரொம்ப இமோஷனல் எனக்கு. ஆக்சுவலி ஒரு மீட்டிங் நினச்சி அந்த மீட்டிங் வெரி இமோஷனல் டைம் ஃபார் மீ. நவ் ஐ நோ வை ஐம் ஐ ஹியர். தென் மை சர்மன் எனக்கே அடிக்குது திருப்பிட்டு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன், வை ஐம் ஐ ஹியர். ஆனால் நான் அந்த கேட்காத கேள்வி வந்து, வாட் ஆர் யூ டீச்சிங் மீ. இப்போ எனக்கு தெரியும் ஆன்சர், அண்ட் வை அண்ட் ஹவ் எம் ஐ சப்போஸ் டு. இது ஒரு டெஸ்டமனி. இன்னைக்கு காலையில் நடந்தது, இப்போ இந்த மூலியமா எனக்கு கிவிங் மீ ஹாப்பினஸ். இன்னொன்று, மூன்றாவது, லெட் காட் டிஃபைன் யுவர் ஐடென்டிட்டி. கடவுள் ஒன்று, நீ யாருன்னு அவர் பார்க்கட்டும். உங்களோட பழைய வாழ்க்கை, பழைய வார்த்தைகள், மிஸ்டேக்ஸ் பண்ணது அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஐயோ நான் அப்படி தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அது கடவுள்கிட்ட படிச்சுட்டு யூ லீவ் இட். இயேசுக்கு தெரியும் என்ன நடக்கணும். யூ டோன்ட் நீட் டு ஹோல்ட் ஆன் டு இட். கடைசியாக 4வது, ஹோல்ட் ஆன் டு கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைங்க. ஹோல்ட் ஆன் டு, இயேசுவை விட்டுறாதீங்க. We are called to cling to Jesus through prayer, scripture reading and worship. நம்ம கடவுள் இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும்னு சொல்லி எப்படி ப்ரேயர் மூலியமாக, பைபிள் படிக்கிற மூலியமாக, வர்ஷிப் மூலியமாக, சர்ச்சுக்கு ஒன்றாக வந்து ஒருத்தர் நம்ம என்ன கொடுக்கணும், சமாதானம் கொடுக்கணும். இன்னொரு இது ஃபெலோஷிப், என்னது, ஊக்கம் கொடுக்கணும். ஐக்கியம், ஊக்கம் கொடுக்குறது. சர்ச்சுக்கு வந்து ஒருத்தன் எப்படி நாசமாக ஆக்கணும்னு வந்துடாது. அந்த மாதிரி வந்தீங்கன்னா வேற சர்ச்சுக்கு போயிருங்க ப்ளீஸ். அது நம்ம நோக்கம் இல்லை. இதுதான் பைபிளில் போட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் சப்போஸ் டு பி. நம்ம கடவுள் மேலே ஹோல்ட் ஆன் டு ஹிம். என்ன நடந்தாலும் இட் இஸ் ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம சென்ட் மார்க்ஸோட திருச்சபையாக இருக்கோம். நம்ம ஸ்லைட்ஸ் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொன்னேன். இந்த ஜப்பனீஸ் ஆர்ட் நான் சொன்னேன்ல, இந்த ஜப்பான் ஊரில் ஒரு ஆர்ட் இருக்குது. அது என்ன ஆர்ட்னா கின்சுக்கின்னு சொல்லுவாங்க. கின்சுக்கின்னு ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட் என்னன்னா, உடைந்து போன பாசுபூங்கா, உடஞ்சி போன கப்புலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க, எடுத்து தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அதை எடுத்து ஒட்டி வச்சு இதில் ஒட்டுவாங்க, கோல்டில் ஒட்டுவாங்க, பவுனில். அதை ஒட்டி அந்த கிராக்ஸ்லாம் உடஞ்சிருக்கல, அதை அழகாக அட்டாச் பண்ணி போட்டு அதை பவுனில் வைக்க போதும் த போல் பிகம்ஸ் மோர் பியூட்டிஃபுல். அது உடஞ்சிருந்துச்சு இதுக்கு முன்னுக்கு, ஆனால் இப்போ அதை ஒட்டி போட்டு அழகாக காமிக்க போதும் அதோட வேல்யூவே மாறிடும். இப்போ நீங்கள் வாங்க மாட்டீங்களா அந்த போலை? நிச்சயமாக வாங்குவோம். ஆனால் பவுன் இருக்குல்ல,
அது அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஐ டோன்ட் ஹேவ் ஸ்லைட்ஸ், நான் மை மிஸ்டேக், ஐ forgot to tell. பட் இங்கே என்னன்னா, நம்மளோட உடைந்த போனது, அவர் புரோக்கன்னஸ், நம்மளோட உடைந்த போன விஷயங்கள் வந்து நம்ம கடவுள்கிட்ட எடுத்து வந்து கொடுக்க போதும் அதை வச்சு அவர் சொல்ல மாட்டாரே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கடவுள் அவர். அதை மாற்றி மறுபடியும் புதுசாக ஆக்கி நம்மளை ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போதும் நம்மளோட வாழ்க்கை ஒரு டெஸ்டமனியாக இருக்கும் மற்றவங்களுக்கு. அதுதான் கடவுள் செஞ்சிருக்கு. அதுதான் யாக்கோபோட வாழ்க்கையில கடவுள் செஞ்சார். இன்னைக்கு நம்மளுக்கும் அது இருக்கு. The choice is yours. You mauta tamam. Okay, let us pray. நேசிக்கிற ஆண்டவரே, நீ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்புனதுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்களுக்கு மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மூலியமாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் கடவுள், நீ எங்களை தேர்ந்தெடுத்த ஒரு கடவுள், நீ ஒரு எப்பவுமே எங்களோட உறவாடுற ஒரு கடவுள். சில நேரத்தில் நாங்கள் எங்களை அறியாமலே சில விஷயங்கள் செஞ்சிடுறோம், என்னால் முடியும் அப்படின்னு மறந்துடுறோம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் எல்லாமே. அதனால அப்பா மன்னிப்பு கேட்டு இப்போ உன் வார்த்தை மூலியமாக எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு நீ ஒரு ரிமைண்டராக கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம், ஆமென். எழுந்து நின்று நேசைய விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, சமூக வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவானவரை ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு
நாம் ஜெபம் செய்வோமாக. நம் திருச்சபைக்காகவும் உலகத்திற்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்துடன் ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாக்களினவரை நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகம் எங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் எங்கள் சென்ட் மார்க்ஸ் திருச்சபைக்காகவும் பிரதமர் பேராயர் பிஷப் டாக்டர் ஸ்டீவன் சோ அவர்களுக்காகவும் எங்கள் திருமண்டலத்திற்காகவும் தொடர்ந்து எங்கள் சபையின் போதகர் ரெவரன் ஏவியன், ரெவரன் வின்சென்ட் மற்றும் ரெவரன் திமோத்தி சாங் அவர்களுக்காகவும் மற்றும் சபையின் ஊழியக்காரர்களுக்கும் லே லீடர்ஸ், சர்வர்ஸ், பாயஸ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உமது நாமத்தை அறிக்கையிடுகிற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தில் ஐக்கியப்படவும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமையை உலகுக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும் உமது திருச்சபையை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகம் எங்கும் உள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசத்திற்காகவும் பற்பல நிலைமைகளில் அழைக்கப்பட்ட யாவருக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதிகாரம் வகிப்போர் யாவருக்கும், சிறப்பாக எங்கள் ஞாங் டிபர்த்வான் அகும் மற்றும் எங்கள் பிரதம மந்திரி அவர்களுக்கும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும், பொதுவான நன்மைகளை தேடவும், இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமுமான வழியிலே எங்களை நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள சமுதாயத்திற்காகவும் ஊராருக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பாக இந்த மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவர்களுக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் சேவிக்கவும், அவரில் எங்களில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறவும், எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் கிறிஸ்துவின் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபையை அருளி செய்யும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி வியாதியாஸ்தர்களுக்காகவும் துன்பம் படுகிறவர்களுக்காகவும் தங்களுடைய அருமையானவர்களை இழந்து வருந்துபவர்களுக்காகவும் நம்பிக்கை அற்றவர்களுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சேவை செய்கிறவர்களுக்காகவும் அவர்களுடைய துன்பங்களை துடைக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் உம்மைக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக எங்கள் சபையை சேர்ந்த மிஸ்ஸஸ் மெரிட்டல், மிஸ்ஸஸ் க்ளோரி சாரஸ், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, மேடம் ரூத் டேனியல், மிஸ்டர் பாலசுந்தரம், மிஸ்ஸஸ் மீனா, மிஸ்ஸஸ் ஆந்தனி சாமி, மிஸ்ஸஸ் சுமித்ரா நாய்கோ, மிஸ்டர் கோவிட் சந்திரா, மிஸ்டர் கிறிஸ்டபர் ஜார்ஜ், மிஸ்ஸஸ் நீமா, மிஸ்டர் நெல்சன் மற்றும் பிஷப் டாக்டர் ஸ்டீவன் அபாரா அவர்களுக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சரீரத்திலும் மனதிலும் ஆத்மான்பிலும் துன்பம் படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்களில் திடமனதாயும் நம்பிக்கையின் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு அருளி செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி மறுமைக்குட்பட்ட ஆத்துமாக்களை சிறப்பாக உம்மோன் நினைவு கூறுகிறோம். அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்கதாக எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். தங்கள் தங்கள் காலங்களில் உமக்கு உத்தம சாட்சிகளாய் ஜீவித்த உமது பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடு நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். நம்மளோட பாவங்கள் இருந்து நம்மளை ரட்சிக்கவும், பரலோகத்தில் இருந்து பேசுவோம். நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கும் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து அவளால் உலகத்தில் அன்பு குறித்தார். எனவே கடவுளோட கட்டளைகளாய் கை கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வும் இருந்து விசுவாசத்தோடும் நம்மளோட பாவ அறிக்கையை செய்வோம். சற்று நேரம் அமைதியாக அந்த செஞ்ச பாவங்களை நினைவு கூர்ந்து அது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் சேர்ந்து இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுடைய கடவுளே, எங்கள் பரமபிதாவே,
தமிழத்தில் உண்மையாக மன திரும்புகிற ஆர்வம் மன்னிக்கிற சர்வ வல்லமுடைய கடவுளே, நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவர்களிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை இறுதிப்படுத்தி நிலுநிறுத்தி உங்களை நித்திய ஜீவன் காரியால் சேர்ப்பாராக. ஆமேன். சபையார் நிற்கவும். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒரே ஆவினால் இருந்து ஒரே சீரான இந்த ஞான ஸ்தானம் பெற்றுகிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டான பணியும் போதுமான வாழ்க்கையை உண்பற்றுவோம் பின்பற்றுவோம். ஆண்டவரோட சமாதானம் இப்பொழுதும் உங்களோடு இருப்பாராக. ஒருத்தர் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மிகும் மகத்துவமும் உள்ளது. வானத்தும் பூமியும் எல்லாம் உமானது. எல்லாம் உமான கர்த்தராகிய வாங்கி உமக்கே நம்ம கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்க இருதயத்தை உயர்த்துங்கள். நம்மளோட ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்துகிடுவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமுடைய நித்திய கடவுளே, உம்முடைய ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவராய் மகிமை இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள்
எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்தர்களும் துதிகளும் எடுப்பதும் தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. எனவே அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர் மூலமா நீ சகலத்து மாத்து முதலும் உண்டு பண்ணி மனிதர் உமது செயலால் உருவாக்கினீர். அவர் மூலமா நீ பாவத்தை அடிமையை தந்தெடுத்து விடுதலையாக்கி எங்களுக்கு மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவர் அருள் நீர் மரணத்தை அவர் உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவர் உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனால அழைக்கவும் உமது பரிசுத்த ஆவினால் எங்கள் மேலே அனுப்பி எங்கள் உமது சொந்த ஜன்னலாக தேர்த்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் பாரமும் மகிமை உள்ள உமது நேர்மை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி வல்லமையும் மகத்துவமும் உள்ள கடவுளே உலகத்திலே ஹோசனா. சபையார் அமரவும். பரமபிதாவே உமது குமாரன் எங்கள் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளோம். நாங்கள் அவரோட முன் பின் பற்றி அவர் கட்டளைக்கு கீழ்ப்படித போதும் அப்பமும் திராட்சரசமும் இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவினால் எங்களுக்கு அவரோட சரீரமும் ரத்தமும் அருள் புரியும். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உனக்காக கொடுக்கப்படுகிற என்னோட சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால். அப்படியே அவர் ஆபோஜனை பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி இது பானம் பண்ணுங்கள், இது புது உண்டான கூறிய என்னோட ரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுருள் பற்றினார். ஆதலால் பரமபிதாவே அவர் சிலுவையில் ஒரே தன்மை ஏக பலியாக ஒப்புக்கொண்டதாய் நினைவு கூறுவோம். அவர் மகத்துவமான உயிர் தெழுந்ததும் மகிமையான பரமதத்திலும் புஷ்பகிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும் அவரோட பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். இது எங்கள் துதி தோற்றப்பாளர்களாக எங்கள் பெரிய பிரதான ஆசிரியர் அவர் மூலமாக ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகள் அவர் மூலமும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவின் பலத்தினால பூமியில பரலோகத்தில் முன் நிற்கிற யாவரோடும் சர்வ வல்லமுடைய பிதாவே ஏற்று மூலம் துதி பாடலாம் நாங்கள் வணங்குகிறோம். சேர்ந்து சொல்வோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, இவனை ராணுவம் பரிசுத்தப்படுவதாக. நாம் கிறிஸ்துவ சரீர பங்கு பெற இந்த அப்பத்தை பிட்டுகிறோம். லோகத்தின் பாவத்தை சும தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு, லோகத்தின் பாவத்தை சும தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு, லோகத்தின் பாவத்தை சும தேவ ஆட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும்.
விசுவாசத்தோடு கெட்டுச் சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரம், உனக்காக சிந்தப்பட்ட அவரோட ரத்தத்தை பெற்றுக்கொள்வாக. உனக்காக அவர் மரித்தது என்பது நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றியாயத்தோடும் உன் இருதயத்தை அவருக்காக ஆகாரமாக உட்கொள்வாக. சென்று சொல்லும், இறக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உங்களுடைய வாருங்கள், கர்த்தர் பந்திக்குள். கர்த்தர் உங்கள் அனைவரும் அழைக்கிறார்.
சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுடைய கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரித்தார் ரத்தத்தினாலும் எங்களை நீர் போஷித்தாக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரம் ஆத்மதும் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பலியாக ஒப்புகிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாகத்தக்கது நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆமேன். ஆசீர்வாதம். எல்லாம் புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனோட வருவது குமாரனாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் பற்றிலும் அறிவிலும் அன்பிலும் நினைத்து திருக்கும்படி உங்கள் இருதயங்களும் சிந்தனைகளும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான சர்வ வல்லமையை புரிந்த தேவனோட ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து எப்பொழுதும் உங்களோட நினைத்து கடவது. ஆமென், ஆமென், ஆமென். சமாதானத்தோடு போய் ஆண்டவரை சேவியுங்கள். Birthdays, anniversaries, anyone? வாங்க. ஓ, வாங்க.